நிறைய வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டதுன்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. மாறா 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஒரு 40 திட்டம் அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு, அதுவும் விரைவில் நிறைவேறிடும் அப்படின்னு அரசு சொல்றாங்க. என்ன மாற்று கருத்து இருக்கு? அதாவது தேன் தடவிய பொய்யான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். இப்போ மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல் வந்தோன்னே அதே பொய்யை மீண்டும் சொல்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனால் நாங்கள் 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்ட்டு சொல்றது வேடிக்கையா இருக்குது. என்னடா இந்த வாக்குறுதிகள் ஒரு சொல்லிட்டனால மக்கள் ஓட்டு போடுவாங்களா? சொல்லிட்டு இந்த பொய்களுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில், நல்லா இருக்கா? அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையிலே தமிழகத்திலே மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி அதிமுக ஆட்சி செய்யும்போது இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது? இன்றைக்கு அலங்கோலமாக இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, ஊழல் சாதாரணமா நடக்கல, பெரிய லெவல்ல ஊழல் நடந்து எல்லா துறைகளிலும் ஊழல். அதுல ஊழல் செஞ்சுட்டா போதும், 44 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் கொடுத்துட்டா அந்த இது சாமி மன்னிச்சிருவாரு நிலையில தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. சொத்து வரி உயர்த்தி சொத்து வரி கட்ட போறாங்களா? அதை பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களா? மின்சார கட்டணம் 300 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டக்கூடிய நிலையை உருவாக்கிறது, ஓட்டு போடுவாங்களா? இன்றைக்கு எல்லா கட்டணம், சுகாதார பத்திரப்பதிவு, நீங்க அரசு அலுவலகத்துக்கு போனா லஞ்சம் வாங்காமல் எந்த துறையிலும் வேலை நடக்கல. இது ஒரு புறம். இதை வைத்து மட்டும் ஓட்டு போடுவாங்கன்னு முதல்வர் நினைச்சாருங்களா? அவர் கணக்கு பொய் கணக்காகும். அதைத்தான் சிபிஐயினுடைய தலைவர் சண்முகம், செயலாளர் சண்முகம் சொன்னார். இவர்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னது இவர்கள் கூட்டல் கணக்கு தப்பா இருக்குன்னு சொன்னார். அந்த கூட்டல் கணக்கு எப்படி தப்பா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். 505 வாக்குறுதிகள் முதல்ல புக்கா வெளியிட்டாங்க. ஆமா. எங்கள் பிரகாரம் அவர்கள் நிறைவேற்றியது 66 வாக்குறுதிகள் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373, முழுமையாக நிறைவேற்றப்படாதது 439. இதுல நீங்க நிறைய சகோதரர் கூட சொன்னாரு, நீட்டா இருக்கட்டும், கல்வி கடன், நகை கடன், பெட்ரோல் மானியம், கேஸ் மானியம், மாத மின் கட்டணம், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா நாங்க பலமுறை பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுக எதுக்கு மாற்று கருத்து இருக்கா? நீட்ல அதிமுக எதுவும் மாற்று நிலைப்பாடு இருக்கா? சார், நீட்டை கொண்டு வந்தது திமுக, நீட்டுக்கா எதிர்த்து போராடி கேட்கறது அதிமுகவுக்கு மாற்று நிலைப்பாடு எதுவும் இருக்கா? நீட்டு வேணுங்கிற நிலைப்பாட்டுல அதிமுக நிச்சயமாக மாற்று கருத்துல அதுக்காக சட்ட போராட்டங்களை நடத்தியவர்கள் சார். நாங்க இன்றைக்கு கேட்கிறேன், நீங்க நீட்டை குறிப்பிட்டதுனால நான் கேட்கிறேன். நீட்டும் இல்ல, கல்வி காதல்